மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோட கடைசி நாட்கள்ல தான் சந்திராஷ்டமம் ஏற்படுது. வெள்ளிக்கிழமை காலையில 7:06 சந்திராஷ்டமம். 19/9/2025 வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் 3:58 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆகவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள். வாரத்தின் இறுதியில தான் வருது, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முதல் 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா அமோகமா நல்ல விதமாகவே இருக்கிறது. எடுத்த இடத்திலேயே 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இயங்கக்கூடிய அமைப்புகள், நல்ல அமைப்புகள். என்னங்க நடக்கும்? திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்திலேயே எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, கடனுக்கு ஏதாவது ஒன்றை கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய நல்ல நிலைமை. 50-60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் எதிலையுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அது அப்படியே நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புன்னு வாரத்தின் ஆரம்ப நாள் நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன். விபரீத ராஜயோகமும் கண்டிப்பாக தெளிவாக நல்ல விதத்தில் அமையக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல செவ்வாய் என்கின்ற அமைப்பும் கூட கொஞ்சம் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய, சொத்து பத்துக்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள், சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாத, அனுபவிக்க முடியாத நிலைமைகளிலிருந்து மாற்றம் என்று மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய முதல் 5 நாட்களாகவே வந்துருதுங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் எதுலையும் பேசும்போது கவனமா இருங்க. யார்ட்டையும் போய் கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. பேங்குக்கு போயிட்டு வர்றது, ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வர்றதுக்கு அடுத்த ஆள் அனுப்பாம நீங்களே போக வேண்டிய நாட்களாக இருக்கும். தூர பயணத்துல பணம், கேஸ், சூட்கேஸ் இதுல கொண்டு போறவங்க, சூட்கேஸ்ல நகை கொண்டு போறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். செல்போன் பத்திரங்க, ஏதாவது பொது டிராவல்ல தூங்கிட்டேன், செல்போன் அடிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரியான நாட்கள்லாம் அந்த சந்திராஷ்டம நாட்களாக தான் வரும். அதை தவிர்த்து கண்டிப்பாக கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இந்த வாரம்.